கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜெகதேவி அருகே கால்நடைகளை தாக்கும் கோமாரி நோயை கட்டுப்படுத்தும் வகையில் நடைபெற்ற கால்நடை மருத்துவ முகாமினை மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் துவக்கி வைத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜெகதேவி அருகே உள்ள சாப்புமுட்லு கிராமத்தில் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டம் 7வது சுற்று கோமாரி நோய் தடுப்பூசி செலுத்தும் முகாம் நடைபெற்றது. இந்த கால்நடை மருத்துவ முகாமினை மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார், பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து மண்டல இணை இயக்குநர் நந்தகோபால், கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக ஆராய்ச்சி மைய பேராசிரியர் மருத்துவர் முனியப்பன், உதவி இயக்குநர் மகேந்திரன், கால்நடை பராமரிப்புத்துறை மருத்துவர் ரமேஷ் ஆகியோர் முன்னிலையில் கால்நடை மருத்துவர் பிரேம்குமார், கால்நடை உதவி மருத்துவர்கள் ராஜி, சரோஜா, புவனேஸ்வரி ஆகியோர் கலந்து கொண்டு கால்நடைகளுக்கு குடற்புழு நீக்கம், சினை பரிசோதனை, மலட்டுத்தன்மை நீக்க சிகிச்சை, கோமாரி நோய் தடுப்பூசி மற்றும் செயற்கை முறை கருவூட்டல் பணிகள் மற்றும் இரத்த மாதிரிகள், சாணம் மற்றும் பால் மாதிரிகள் சேகரித்து பரிசோதிக்கப்பட்டு அதற்கான சிகிச்சைகள், ஸ்கேனிங் மூலம் சினை பரிசோதனை மற்றும் கால்நடை விவசாயிகளுக்கு கால்நடைகளை தாக்கும் நோய்களை கண்டறிந்து முதல் கட்ட சிகிச்சை அளிப்பது குறித்த ஆலோசனைகளையும் வழங்கினார்கள். இந்த முகாமில் ஏராளமான கால்நடை விவசாயிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். வரும்போது போட்டுக்கலாம். அதேதான் இங்க இருக்குதா மாடு, போடலாம். அங்க வரும்போது போட்டுக்கலாம். அதை பிடிச்சிட்டோம். காலம் வச்சு எப்படி கொடுப்பீங்க மாட்டுக்கு? எதில் கலந்து கொடுப்பீங்க? உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.